ஜனநாயகன் படத்தோட முக்கியமான நியூஸ், சூர்யா சாரோட அடுத்த படம், வட சென்னையோட லேட்டஸ்ட் அப்டேட், இப்படி பல விஷயம் இருக்குது. வெல்கம் டு இந்த வார சினிமா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, சூர்யா சாரும் ஜித்து மாதவன், அதாவது ஆவேசம் படத்தோட டைரக்டர் இருக்கார்ல, அவர் 2 பேரும் சேர போகிறாங்க அப்படின்னும், இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ஸ்டுடியோ கிரீன் அப்படிங்கிறதும் இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸாக இருக்குது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, டாக்ஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஃபார்ம் ஆனோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். விஜய் சார் அவர் லைஃபோட கடைசி நாள் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாரு. எஸ், அவர் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து ரிட்டையர்ட் ஆகி முழு நேர அரசியல்வாதியாக போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் தான் அவர் நடிக்கிற கடைசி படம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா போன வாரம் முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஃபேர்வெல் பார்ட்டியாட்ட வச்சுருந்துருக்காங்க கடைசி நாள் ஷூட்டிங்க்கு. ரொம்ப எமோஷன் ஆகிட்டாரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவரோட சினிமா கெரியர் பார்த்தீங்கன்னா நடிப்பில் ஓவர் ஆயிடுச்சு. இனி முழு நேர அரசியல்வாதியாக தொடருவார். ஸோ காலம்தான் பதில் சொல்லணும், அவர் இனி நடிப்பாரா இல்லையாங்கிற கருத்து. சுதாகுங்காரா டைரக்ட் பண்ண சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா டான் பிக்சர்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடி ரைடோட பிரச்சனையில் இருந்தாங்க. பட் அதனால இந்த படம் ட்ராப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, அது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னும், கூடி சீக்கிரம் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும், பிளான் பண்ண மாதிரியே அடுத்த பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஷூட்டிங் எப்போ தொடங்குது அப்படிங்கிறத. தனுஷ் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் சார் ஃபேன்ஸ் முதல் கொண்டு நார்மல் ஃபேன்ஸ்லேருந்து எல்லாருமே எதிர்பார்க்குற படம் தான் வட சென்னை 2. அப்படி இருக்கும்போது அந்த படத்துலேருந்து இப்போ ஒரு ஹாட் நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குபேரன் ஆடியோ லான்ச் நடந்துச்சு, நம்ம தனுஷ் சார் நடித்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வட சென்னை 2 அப்டேட் கேட்டு கத்தியிருக்காங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸாக சொல்லியிருந்திருக்காரு. 2026 வட சென்னை 2 ஷூட்டிங் தொடங்க போகுது அப்படிங்கிறத அவரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவரோட படம் முடியணும், வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வச்சு எடுக்கிற படம் முடியணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு அப்படின்னா 2026 கண்டிப்பாக வட சென்னை 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 2027 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தக் லைஃப் டைரக்ட் பண்ணி முடிச்சோன்னா மணிரத்னம் சார் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போகிறாருனோ, அதுக்கு புதுமுகம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு சாரோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் மணிரத்னம் சார் இன்னும் ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு அந்த லவ் ஸ்டோரியை சிம்பு சார் வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. பட் இது இன்னும் அஃபிஷியலாக இப்போதைக்கு ஒரு நியூஸ் தான். இதில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அவங்க நடிக்க போகிறாங்கங்கிறதும் ஒரு நியூஸாக பரவிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது உண்மையா இல்லையாங்கிறத. எல்சியூவில் ஜாயின் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க படம் தான் பென்ஸ். இந்த படத்தில் ஹீரோவாக ராகவா லாரன்ஸ் நடிக்கிறாங்க. ஹீரோயின்ஸ் நிறைய பேர்த்திட்ட பேச்சு போயிட்டு இருந்தாலுமே இதில் ஒரு முக்கியமான வேடத்தில் நிவின் பாலி நடிக்கிறார் அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்யுக்தா அவங்க இந்த படத்தில் ஜாயின் ஆகியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் நிறையா ஸ்டார் இருக்காங்க, எல்சியூவில் வேறு ஜாயின் ஆக போகுது. ஸோ இந்த படத்து மேலே ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச படமான எல்சியோட மெயின் படமான கைதி, அந்த படத்தோட பார்ட் 2 எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கொஸ்டின். அதுக்கான பதில் இப்போ ப்ரொடியூசரே சொல்லியிருந்திருக்காரு. இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நவம்பர்லேயே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ப்ரொடியூசரே சொல்லியிருந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க பிளான் பண்ண மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அமரன் டைரக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தது கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அந்த ப்ரொடக்ஷனில் தான் அமரன் படம் டைரக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு. பட் இன்னும் டேரக்டர்லாம் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போதைக்கு நடிகருக்கு ஓகே சொல்லியிருக்காருங்கிற ஒரு நியூஸ் மட்டும் போயிட்டுருக்கு. இதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா சார் நடிக்க போகிற 45வது படத்தை தான் ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஷூட்டிங் வித்தின் 1 வீக்கில் முடிய போகுது அப்படின்னும், அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு அப்டேட்ஸாக வீக்லி வந்துகிட்டே இருக்கணும். ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டேக்கில் இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆர்ஜே பாலாஜி அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சூர்யா சாருக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கலகாலன்னு ஜாலியாக ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான மூவியெல்லாம் பார்த்து. ஸோ இந்த படம் பிளாக் பாஸ்டர் ஆகும்னு எதிர்பார்க்குறேன். ஜெயிலர் 1 செம ஹிட் ஆனனாலே ஜெயிலர் 2 பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் அவர் நடிக்கிறார் இவர் நடிக்கிறான்னு சொல்லி நிறைய நடிகர் பேர்லாம் வந்துட்டே இருந்தாலும், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நாகார்ஜுனாவும் சந்தானம் சார் இவங்க 2 பேரும் நடிக்க போகிறாங்கங்கிறது ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. எத்தனை பேர் தான் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு நல்ல தேட்டரில் ட்ரீட் இருக்கிற மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டியூடி டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.